ஏன்னா, விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு ஏன் வந்துட்டு வடிவேலு அவர்கள் வரவே இல்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டாபிக்கா வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு எதுக்காக இதுக்கு வந்து விளக்கம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தர் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பதிவு செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு செலிபிரிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பொதுமக்கள் இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வரல அப்படின்றத பத்தி அவங்களுடைய பெர்சனல் இஷ்யூஸ் அவங்க வந்துட்டு வரல. இதுக்கு வந்துட்டு ஏன் நீங்க எல்லாம் பெரிய விஷயமா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா வந்துட்டு தெரியவே இல்ல. அது மட்டும் இல்லாம தப்பு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளு. ஒரு நல்ல மனிதர், நல்ல கேப்டனா இருந்திருக்கலாம். பிளஸ் வந்துட்டு ஒரு நல்ல கணவர், நல்ல ஒரு அப்பா. சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. நல்ல ஒரு நடிகர் அப்படின்றதையும் தாண்டி, அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட இறப்புக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காச்சும் வந்து நின்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கருத்துக்களுமே இருக்கு. அப்படி இருக்கையில வந்துட்டு ஓகே கரெக்ட் தான். பட் அவங்க வரலையே என்ன பண்றது? இதை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இதனாலதான் வரல அதனாலதான் வரல. எப்பா வடிவேலு சார் இருக்காரா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு ஏன் வரல நீங்களே உங்க வாயால சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அந்த மாதிரிதான் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க.